அன்புள்ள பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சிகரமான கால வேலைக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில உம்மையே ஒப்பு கொடுத்து வெற்றி வீரராக எழுந்து நீ எங்களோடு கூட எங்கள் தெய்வமாய், எங்கள் ஆண்டவராய், எங்கள் இரட்சகராய் இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை தோற்கடிக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் இருதயங்களை ஆண்டவருக்குள் ஆசீர்வதித்து தெய்வ மகிழ்ச்சியினாலே நிரப்பிக் கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தினாலே எங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான இறைமக்களே, மகிழ்ச்சிகரமான இந்த கால வேளைக்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வேத பாகம் பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். அன்பான இறைமக்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே எவரும் கொண்டாடாத ஒரு திருநாள், என் இயேசு உயிர்த்தெழுந்தார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உலகத்திலே 3 பேர்கள் இறந்து போனாலும் அவர்கள் எழுந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை ஆதி முதல் கொண்டு உலகத்திலே இருந்தது. ஒன்று, அரசர்கள் இறந்தால் அவர்கள் உயிரோடு எழுந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்ததினால்தான் அரசர்களை அடக்கம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு வாழ்ந்தபோது இருந்த அத்தனை வசதிகளையும் அவர்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்திலே வைத்து அவர்கள் என்றைக்காவது உயிரோடு எழுந்து விடுவார்கள் என்று நம்புவார்கள். இரண்டாவது, ஹீரோ, வீரன். ஒருவேளை அவன் யுத்தத்திலே இருந்தான் அல்லது வாழ்க்கையில நாட்டை காப்பாற்றுகிற ஒரு பெரிய வீரனாக இருந்தால் அவன் என்னைக்கும் ஒரு நாள் உயிரோடு எழுந்து வருவான் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்தது. ஆகையினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார்கள். அமரர் என்கிறார்கள், தியாகி என்கிறார்கள், இப்படி பல்வேறு வார்த்தைகள். மூன்றாவது, மத தலைவர்கள். யாராவது மத தலைவர்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உயிரோடு எழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது அவர்களை உட்கார வைத்து அல்லது எழுந்து நிற்கிற நிலைமையிலேயே செய்து விடுவார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? இவர்கள் எப்படியாவது எழுந்து விடுவார்கள் என்று. அருமையான இறைமக்களே, உலக வரலாற்றிலேயே ஒரு அரசன் உயிரோடு எழுந்தான் என்ற செய்திக்கு இடமே இல்லை. ஒரு ஹீரோ உயிரோடு எழுந்தான் என்ற செய்திக்கு இடமே இல்லை. அப்படியே ஒரு மத தலைவன் உயிரோடு எழுந்தான் என்ற செய்திக்கு உலக சரித்திரத்தில் இடமே இல்லை. அந்த இடம் பெற்ற ஒரே ஒரு மனிதன், தெய்வகுமாரன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால இந்த நாளை மகிழ்ச்சியோடு தெய்வ சமூகத்தில் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே,
ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கோயிலுக்கு வரும்போது கிறிஸ்தவ கோயில் என்றால் அதற்கு அடிப்படையானது ஒன்று ஆராதனை. அந்த ஆராதனையிலும் மிக அடிப்படையானது பிரசங்கம். கோயிலுக்கு கேட்கிறோம் யார் பிரசங்கம் என்று, அல்லது ஏதாவது மீட்டிங்னா கேட்கிறோம் என்ன சோர்ஸ், யார் வரா இந்த தெய்வ செய்தியை கொடுப்பதற்கு என்று கேட்கிறோம். அன்பான இறை மக்களே, பிரசங்கத்தின் அடித்தளமே கர்த்தர் உயிர்த்தெழுந்த செய்திதான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா பேஸ். இந்த கோயில்ல நம்முடைய சபைகளில லட்சக்கணக்கான பிரசங்கம் பண்றோம். இந்த பிரசங்கத்துடைய கருவி, இந்த பிரசங்கத்துடைய சோர்ஸ் ஒரே சோர்ஸ் தான், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை பழைய ஏற்பாடு சோர்ஸ் இல்ல, அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்தது சோர்ஸ் இல்ல, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது அடிப்படை இல்ல, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணதை பற்றி அதை பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த பிரசங்கத்தினுடைய ஜீவனை ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். ஆகையினால பிரசங்கம், ஏனென்றால் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணாவிட்டால் என்ன பிரசங்கத்தை பண்ண முடியும்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தாரா, ரொம்ப படித்தவர், புத்திமானு, கல்விமானு, இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு என்பது பிரசங்கம் அல்ல. உங்கள் இருதயத்தில் 4 விதைகளை விதைக்கிறோம். ஒன்று, நீ வணங்குகிற தெய்வம் உயிருள்ள ஆண்டவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, உன் வணங்குகிற தெய்வம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை சம்பாதித்தவர், உன் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, நீ வணங்குகிற தெய்வம் ஏதோ இந்த உலகத்துக்கு மாத்திரம் அல்ல, மறு உலகத்துக்கும் உன் தேவைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான்காவது, உன் தேவன் ஏதோ நீ யோசிப்பதற்கும் உன் நினைப்பதற்கும் வேறாக அல்ல, அதற்கு மேலாக செயலாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் இந்த ஈஸ்டர் பண்டிகையினுடைய பிரசங்கம் பிரசங்கத்தின் தாய் என்று சொல்லலாம். உலகத்துல திருச்சபைகளில பிரசங்கத்தின் தாய் என்று சொல்வது என்றால் அது கர்த்தர் உயிர்த்தெழுந்த செய்திதான். நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தால் ஆரம்ப கட்டத்துல எந்த பிரசங்கியாலும் போய் பேதுரு அல்லது பௌரப்போஸ்தலர் ஊர் சென்று இத மாதிரி பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அல்லது அவர் மலையிலே பிரசங்கம் பண்ணினாரு, அவர் கண்ணு தெரியாதவங்களை சுகமாக்கினாரு, குருடரை பார்வை அடைய வைத்தாரு என்று சொன்னதே இல்லை. அவர்கள் ஆரம்பித்தது, நாங்கள் சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரசங்கிக்கிறோம். இரண்டாவது, உலகத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தின பிரசங்கமே இந்த உயிர்த்தெழுந்த பிரசங்கம் தான். அவங்க வாங்கின அடி உத எல்லாமே அடிப்படையான காரணம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதை வைத்தான். ஆகையினால